Hi friends, நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸ் வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். எந்த எக்ஸாம் நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்திங்கனாலும் இதில் இருந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது. ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஆனால் சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால எல்லாருமே இதில் வந்து என்ன செஞ்சுருவீங்கன்னா மார்க்கை விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வராமல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம்னாலே சிம்பிளிஃபிகேஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் பேசிக்ஸாக என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மொதல் டைப் வந்திங்கன்னா போட்மாஸ் ரூல். இது பேசிக்ஸாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பின்னா ப்ராக்கெட், டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். அதாவது ஒரு சம் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கனாலே அதில் உள்ள இந்த ஆர்டர் படி முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளது, அடுத்து டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து மல்டிப்ளிகேஷனில் எது வருது, ஸோ இந்த ஆர்டர் படி தான் நம்ம என்ன செய்யணும், அந்த சம்மை சால்வ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டுன்னு இருக்கு இல்லையா, அதுலேயும் நிறைய டைப் இருக்குது. அந்த ஆர்டரில் தான் அந்த ப்ராக்கெட்டில் உள்ளதையும் சால்வ் பண்ணணும். ஏன்னா ஒரு சம்மில் உங்களுக்கு ஒரு ப்ராக்கெட் வச்சு தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 2 ப்ராக்கெட்டு 3 ப்ராக்கெட் கூட வச்சு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அதை எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லைன் ப்ராக்கெட், அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட், அடுத்து கர்லி ப்ராக்கெட், அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த ஆர்டரில் தான் அந்த ப்ராக்கெட்டில் உள்ளதையும் நம்ம வந்து என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். 222 மைனஸ் 1/3 ஆஃப் 42 ப்ளஸ் 56 மைனஸ் 8 + 9 + 108. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு தெரியும் ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு லைன் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு. இதான லைன் ப்ராக்கெட் இருக்குது 8 + 9. அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அதை ரெண்டையும் அடிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 + 9 17. அடுத்தது என்ன ப்ராக்கெட் இதில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு, ஓப்பன் ப்ராக்கெட். அப்போ ஓப்பன் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 56 மைனஸ் 17. அப்போ அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 39. அதை அடுத்த ஸ்டெப்பில் எழுதியாச்சு. அடுத்தது கர்லி ப்ராக்கெட்டில் இது ரெண்டும் இருக்குது. அப்போ அதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் 42 + 39 எவ்வளவு, 81. அடுத்தது என்ன இருக்குது, இப்போ டிவிஷன் இருக்குது. 81/3 இது நமக்கு டிவிஷனில் இருக்குது. அப்போ டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். அப்போ 222 மைனஸ் இங்கே என்னது 27 + 108, இந்த கடைசி உள்ள வேல்யூ இருக்குது. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும், சால்வ் பண்ணும் பொழுது முதல்ல இந்த இதை முடிச்சுட்டு தான் நமக்கு இங்கே வரணும். அப்போது அடிஷனை முடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ 27 108 அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 135. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 87. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம போர்ட் மார்க் ரூல் படியாக வரிசையாக நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 9 + 6 ப்ராக்கெட்டில் 6 + 7 × 3, அடுத்து மைனஸ் இன்னொரு ப்ராக்கெட்டில் 9 + 2 - 6 ÷ 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தெரியும் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எந்த ப்ராக்கெட்டில் உள்ளதான் சால்வ் பண்ணணும், ஓப்பன் ப்ராக்கெட்டில் உள்ளதான் சால்வ் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த இதில் உள்ளதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதில் 6 ÷ 3 இங்கே இருக்குது. அப்போ 6 / 2 அப்போ அது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்னென்னு வரும், 3 வரும் இல்லையா, அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை மிச்சத்தை சால்வ் பண்ணோன்னா 9 + 2 அடிஷனுக்கு அப்புறம் தானே சப்ட்ராக்ஷன். அப்போது 9 + 2 11, அதுலேருந்து 3 மைனஸ் பண்ணால் 8, அதான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியாச்சு. அடுத்து இது முடிச்சதுக்கப்புறம் டிவிஷனெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன இருக்குது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு, அப்போ 7 × 3 21 எழுதியாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணணும். அப்போ 21 + 6 ரெண்டையும் ஆட் பண்ணால் 27 - 8 வருது. அப்போ அது ரெண்டையும் சால்வ் பண்ணால் 19. கடைசி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 28. ஸோ இந்த மாதிரி ஆர்டராக நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். நம்பர்ஸ் வச்சு வரக்கூடியது, ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு வரக்கூடியது. இப்போ பாருங்கள், 0.4 0.5 0.6 0.7 எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துட்டாங்க. ÷ 1 2 3 மல்டிப்ளிகேஷனில் அதுவும் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சம்ஸ் தான். இதில் பாருங்கள் 2 3 வந்து கீழே இருக்குது. அப்போ ரெண்டையும் நம்ம அடி கொடுக்கலாமா, 2 3 = 6. அப்போ அதிலே இங்கே போட்டுடலாம். இங்கே 0.1 வந்துடும். அப்போது இங்கே 0.4 அந்த இது எல்லாத்தையும் இருக்கு இல்லையா மேலே, அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 × 5 4 5 = 20. அடுத்தது 20 × 7 140. அப்போ 140ன்றது நமக்கு ஆன்சர். இப்போ மேலே பாருங்கள், எல்லா நம்பருமே நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்குது. 0.4ல் ஒரு பாயிண்ட் இருக்குது, அடுத்து 0.5ல் 1, 0.1ல் 1, அடுத்து 0.7ல் 1. அப்போ 4 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஆல்ரெடி. அப்போ லாஸ்ட்லேருந்து 4 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 3 நம்பர் நமக்கு இருக்குது. நம்ம 4 நம்பர் தள்ளி தானே புள்ளி வைக்கணும் லாஸ்ட்லேருந்து. அப்போ முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு இங்கே புள்ளி வைக்கணும். இப்போ 0.0140 வரும்.
லாஸ்ட்டு 0 இருக்கிறதுக்கு மதிப்பு கிடையாது. ஸோ 0.014 அதை தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். 15/25 ஈக்குவல் டு x/5 அடுத்து ஈக்குவல் டு x 18/y. ஸோ இதில் xyயோட மதிப்பை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரெண்டையுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையும் ஈக்குவல் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். 15/25 அது ஈக்குவல் டு 5/5 x/5 இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா எக்ஸ் இங்கே இருக்கும், 15 × 5 மேலே கீழே 25 இருக்கும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா, அங்கே 5 வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3. ஸோ 3 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டையும் பண்ணிடலையா, இப்போ இதையும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணிட்டு அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 × 18/15 வருது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ 5 கீழே வந்து 3. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இங்கே 6. அப்போது 5 இருக்குது 6 இருக்குது, 5 × 6 30. ஸோ ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 86 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர் பை 85/20 ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நமக்கு வேல்யூ தெரியும். ஸ்கொயர் ரூட்டுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 85 ஸ்கொயர் வேல்யூ 25 ஸ்கொயர் வேல்யூ தெரியும். அது ரெண்டையும் நம்ம மேலே உள்ள இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கீழே 85 + 25 ரெண்டையும் ஆட் பண்ணால் 110. ஸோ அதுவும் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் போதும். 0க்கு 0 போயிடும். 11 இருக்குது. ஸோ 11 6 are 66. 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன 60. அவ்வளோதான். இது செகண்ட் டைப். அடுத்து தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸை பொறுத்த வகையில் கண்டிப்பாக இந்த பேசிக்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இதை வச்சு தான் நமக்கு நிறைய சம் கொடுப்பாங்க. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. a + b ^ 2 = a² + b² + 2ab. அடுத்தது a - b ^ 2 = a² + b² - 2ab. அடுத்து a² - b² = a + b × a - b. அடுத்தது a² + 1 + a². இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா இங்கே எழுதிட்டேன் பாருங்கள். அதில் bக்கு பதிலாக 1/a அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும், a + 1/a நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதை ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 1/a² ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், 2a இருக்கும். பிக்கு பதிலாக நம்ம 1/a சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா ஏ கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு இங்கே வந்து இது இருக்குது, இந்த சைடு 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா a + 1/a த ஹோல் ஸ்கொயர் -2 வந்துருமா. இந்த +2 இங்கே வரும்போது -2 ஆயிரும். ஸோ இதை தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதுதான் இது வந்து புது ஃபார்முலா கிடையாது, முதல்ல உள்ளதில் நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணதில் வந்திருக்க ஃபார்முலா. ஸோ அதுவும் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சேம் பேட்டர்ன் இப்போ நம்ம இங்கே பண்ண மாதிரி அடுத்தது செகண்ட் இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதுலேயும் பிக்கு பதிலாக 1/a சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் நமக்கு இந்த ஃபிஃப்த்து ஃபார்முலா. a² + 1/a² = a - 1/a² + 2. இந்த இதோட வேல்யூ கொடுப்பாங்க எப்படின்னா x² + 1/x² இவ்வளவு அப்படின்னா x - 1/x² வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா. அடுத்த ஃபார்முலா பாருங்கள், a + b த ஹோல் க்யூப் = a³ + b³ + 3ab × a + b. அதே மாதிரி மைனஸில் போடும் பொழுது a - b த ஹோல் க்யூப் = a³ - b³ - 3ab × a - b. அடுத்தது a³ + 1/a³. இப்போ சேம் நம்ம ஸ்கொயருக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே க்யூப்லேயும் நம்ம என்ன செய்கிறோம், பிக்கு பதிலாக முதல்ல a + b த ஹோல் க்யூப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதில் பிக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் 1/a அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிறது இந்த ஃபார்முலா. அடுத்தது a - b த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுலேயும் b = 1/a சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிறது இந்த ஃபார்முலா. அவ்வளோதான். ஸோ அந்த ஃபார்முலா ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது a + b + c த ஹோல் ஸ்கொயர் = a² + b² + c² + 2ab + 2bc + 2ac. அடுத்தது a³ + b³ + c³ - 3abc = a + b + c × a² + b² + c² - ab - bc - ac. ஸோ இவ்வளோ ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கண்டிப்பாக தெரியணும்.
ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x³ - y³ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x - yயோட வேல்யூவும் xyயோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இதுலேருந்து க்யூப் வரும்போதே என்ன ஃபார்முலா தெரியும்? a - இங்கே மைனஸ் வரதுனால a - b அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது இந்த சைடு வச்சுட்டு இதை இங்கே கொண்டு வாங்க. அதை தான் இப்போ நான் xy வச்சு ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். எழுதினீங்கன்னா உங்களுக்கு x - yயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, xyயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா 5³ 125, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 210, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 335. அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 753 ஸ்கொயர், அடுத்தது 247 ஸ்கொயர் மைனஸ் 753 × 247, கீழே 753 க்யூபு ப்ளஸ் 247 க்யூப். நான் என்னடா க்யூபு ஸ்கொயர்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அங்கே 2 தடவை 3 தடவை இருக்கு இல்லையா, அதை தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஏக்கு பதிலாக 753 எடுத்துக்கோங்க, பிக்கு பதிலாக 247 எடுத்துக்கோங்க. மேலே எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது ரெண்டுமே அடுத்த ஸ்கொயரில் பி ஸ்கொயர்னு இருக்குது, மைனஸ் அடுத்தது ஏபின்னு இருக்குது இல்லையா. கீழே என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a³ + b³ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போது இதில் நம்ம என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பாருங்கள். a + b³ ஃபார்முலா தான் வரும். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது a³ + b³. அப்போ அதை மட்டும் வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வந்துடுமா? இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக a + b இருக்கா, அதை தான் நான் இங்கே வெளியே எடுத்திருக்கேன். வெளியே a + b எடுத்துட்டிங்கன்னா முதல்ல இதில் என்ன இருக்கும்? a + b² இருக்கும். இந்த இதில் a மைனஸ், இங்கே இருந்த ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸில் இருக்கும். அப்போ -3ab இந்த சைடு இருக்கும், அதை தான் எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், a + b அப்படியே உள்ளே இருக்கும். இங்கே a + b² ஃபார்முலா படி இதை விரித்து எழுதியாச்சு. விரித்து எழுதுனா இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் என்ன வந்துடும்? -ab. அப்போது இந்த ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு இப்போ பாருங்கள், மேலே உள்ளது இருக்கா, மேலே உள்ள அந்த இது இருக்கா. ஸோ அப்போது அதே மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. மேலே என்ன இருக்குது? 753 ஸ்கொயர் + 247 ஸ்கொயர் மைனஸ் 753 × 247, இது இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. கீழே அதே மாதிரி இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த தான் இங்கே சால்வ் பண்ணி ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதில் இங்கே a³ + b³ ஃபார்மெட்டில் இது இருக்குது. அப்போ a + bக்கு இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 753 + 247 × a² + b² - ab அந்த ஃபார்மெட்டில் அது மிச்சம் இருக்குது, அதை அப்படியே எழுதியாச்சு. அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன ஆயிடுது? கேன்சல் ஆகி போயிடுது. ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், இது 2 நிமிஷம் தான் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 1/, கீழே இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1000. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்னது? கீழே 3 0 இருக்கனால லாஸ்ட்லேருந்து 3 0 தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 0.001 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ இதிலேருந்து இந்த 3 டைப்லேருந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 சமையும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை. ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.